கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசுவது எளிது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்வதும், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதும், அவருக்காக எல்லாவற்றிலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக வாழுகிறேன் என்று சொல்வதும் எளிதுதான். இருந்தாலும் உண்மை வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின 2வது கடிதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணநலன்களை குறித்தும், முழு நேரமாக கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் மட்டுமல்லாமல் விசுவாசிகளும் கர்த்தருடைய பணியிலே இருப்பதினாலே உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் எழுதினார் என்று சிந்தித்தோம். மேலும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் குறைவாய் இருக்கும்போது ஊழியம் பாதிக்கப்படுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இயேசு கிறிஸ்து நமது உண்மையான தகப்பனாக இருக்க நாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்மை நாமே எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? விலைக்கிரயம் என்றால் என்ன? விலைக்கிரயம் யார் யார் செலுத்த வேண்டும் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு அருமையான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டு கடிதம் எழுதும் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் கடிதங்களை எழுதும் பொழுது தயவு கூர்ந்து உங்கள் முகவரியை தெளிவாக எழுத உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். தொலைபேசி எண் இருக்கும் என்றாலும் அதையும் குறித்து அனுப்புங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை சிந்தித்தோம். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணநலன்களை குறித்து வாசித்தோம். முழு நேரமாக கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் மட்டுமல்லாமல் விசுவாசிகளும் கர்த்தருடைய பணியில் இருப்பதனாலே உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்று பவுல் எழுதினார் என்று சிந்தித்தோம். இன்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் சிந்திப்போம். இங்கே பவுலப்போஸ்தலன் மனம் திறந்து சத்தமாக பேசுவது போல தெரிகிறது. ஏனென்றால் கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்த ஏக்கம் அவருக்கு எந்த அளவிற்கு இருந்தது என்பது தெரிய வருகிறது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகளாக இருந்தார்கள், மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். என்றாலும் அவருடைய இருதயம் அவர்களை நோக்கி செல்கிறதா இருந்தது. 6ஆம் அதிகாரத்திலேயும் 7ஆம் அதிகாரத்திலேயும் அவருடைய உள்ளம் அவர்களுக்காக உடைவதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுலப்போஸ்தலன் அன்பு நிறைந்த தனது உள்ளத்தை திறந்து பேசுகிறார். அவர் நேசித்தவரின் உள்ளங்களை தட்டி எழுப்புகிறார். ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளிடத்தில் பேசும் பொழுதே தேவனையும் அவருடைய வார்த்தையையும் வெறுத்தவருடைய இருதயங்களையும் அவர் தட்டி எழுப்புகிறார். கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் எதிர்த்து நின்றவர்கள் அவரை நேசித்தவர்களுக்கு காயம் உண்டாக்க பார்த்தார்கள். ஆதி திருச்சபை வரலாற்றிலே எப்படி அது உண்மையாக இருந்ததோ அதே போல இப்பொழுதும் இந்த காரியம் உண்மையானதாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் நிச்சயமாக விலைக்கரையும் செலுத்த வேண்டியது இருக்கும். இப்பொழுது வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் கடந்து வருகிறோம். அநேக வேளைகளிலே இது தவறாக விளக்கம் கொடுக்கப்படுகிற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. சிலர் இதை மிக கடினமான ஒரு பகுதியாக்க முற்படுகிறார்கள். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்வது ஒரு கனிவான இருதயத்திலிருந்து வருவது. காரணம், கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்த ஆழமான கரிசனை அந்த இருதயத்திற்கு உண்டு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. இங்கே பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளிடத்திலே
விக்கிரக ஆராதனையிலிருந்து தெளிவான பிரிவோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். மாம்சத்துக்குரிய பாவங்களிலிருந்து அவர்கள் பூரணமாக தங்களை அப்புறப்படுத்த வேண்டும். உலகத்தின் உறவுகளில் இருந்தும் அவர்கள் தங்களை பிரித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளாக இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்திற்குரியவர்களாக இல்லாமல் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக விவசாயத்திலே ஈடுபட்டிருந்த தன்னுடைய ஜனங்களுக்கு மோசேயின் பிரமாணத்திலே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். எருதையும் கழுதையையும் ஒரே நுகத்திலே பூட்டக்கூடாது என்றார். ஒன்று அசுத்தமான மிருகம், மற்றொன்று சுத்தமான மிருகம். இங்கே தேவன் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படக்கூடாது என்கிறார். எப்படி விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிறார்கள்? வியாபாரத்திலேயோ, முதலீடுகளிலேயோ, திருமணத்திலேயோ அல்லது வேறு எந்த நீண்ட கால செயலிலேயும் இணைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக திருமணம் இருவரை ஒன்றாக இணைக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு அவிசுவாசியும் ஒரு விசுவாசியும் திருமணம் செய்யக்கூடாது. சுத்தமான ஒரு மிருகமும் அசுத்தமான ஒரு மிருகமும் இணைக்கப்பட்டு உழுவதிலே பயன்படுத்தப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையும் பிசாசனுடைய பிள்ளையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய முடியாது. மற்றும் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேராசிரியர் ஒரு வேதாம கல்லூரியிலே வேதத்தை கற்றுக் கொடுக்கும் பணியில் இருக்கும் பொழுது அந்த கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை பூரணமாக நம்பாத ஒரு கல்லூரியாக மாறிக்கொண்டு செல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே தொடர்ந்து அந்த பேராசிரியர் அங்கே பணி செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் அங்கே ஊதியம் வாங்குகிறார். அங்கே செய்யப்படும் எல்லா காரியங்களிலேயும் அவரும் தன்னை அடையாளப்படுத்துகிறார். எனவே அவிசுவாசிகளோடு அங்கே இணையாக இணைக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எப்பொழுது ஊழியத்திற்கு சென்றாலும் அங்கே பட்டணங்களில் இருக்கிற ஜெப ஆலயத்திற்குள்ளே அவர் பிரவேசிப்பார். ஆனால் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த ஜெபாலயத்திலே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திக்கு பெரிய எதிர்ப்பு வருகிறது. என்றாலும் ஒவ்வொரு இடத்திலேயும் பவுல் அங்கேதான் தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். இதற்காக நாம் பவுலை குற்றப்படுத்துகிறோம் என்பதல்ல. கர்த்தரே அவ்வாறு பணி செய்ய அவரை வழிநடத்தினார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அந்த ஜெப ஆலயத்தில் ஒன்றிலே அங்கத்தினராக இணைந்திருப்பார் என்றால், அங்கே ஒரு போதகராக வேலையிலே அமர்ந்திருப்பார் என்றால், அவர் தேவனை பூரணமாக அறியாத ஒரு கூட்ட மக்களோடு இணைக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லலாம். நன்றாக கவனிங்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு விசுவாசியும் அவிசுவாசியும் நிரந்தரமான முறையிலே இணைக்கப்படுவதை குறித்து பேசுகிறார். வியாபாரத்திலே பங்குதாரராயோ அல்லது வேதத்தை பூரணமாக விசுவாசியாத ஒரு கல்லூரியிலே பணியாளராகவோ இருப்பதை குறித்தோ அல்லது ஒரு திருச்சபையின் அங்கமாக இருப்பதையும் அவர் கூறுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, திருமண உறவிலேயும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் இணைக்கப்படக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? நிச்சயமாக இருவருக்கும் பங்கு இருக்க முடியாது. நான் எந்த ஒரு காரியத்திலேயும் இவ்விதமாக யாருடனும் நீண்டகால இணைப்பை ஏற்படுத்தவில்லை. நீங்களும் அவ்வாறே இருக்கிறீர்கள் என்றே நம்புகிறேன். பிரியமானுள்ளே, இதை நாம் மற்றொரு காரியத்தோடு கூட குழப்பிக் கொள்ளக்கூடாது. சில விசுவாசிகள் நாம் செய்வது போல காரியங்களை செய்யாமல் சற்று வித்தியாசமாக செய்யலாம். அவர்களை இது குறிப்பிடவில்லை. திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசியாதவர்களை குறித்துத்தான் இது பேசுகிறது. 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக விக்கிரக ஆராதனை குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தமில்லை. இப்பொழுது தேவனுடைய ஆலயம் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு விசுவாசியினுடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக நாம் இருக்கிறோம். தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கும் பொழுது அவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்காது. 2 கொரிந்தியர் 6:17-18 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பவுல் விசுவாசிகள் சுத்திகரிக்கப்படும்படியாக தனித்திருக்கும்படியான அழைப்பை விடுக்கிறார். ஒரு விசுவாசி மாயை வணக்கத்திற்கு உட்படக்கூடாது. அவன் உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. ஏனென்றால் உலகமானது விசுவாசிகளுக்குள்ளும்
திருச்சபைகளுக்குள்ளும் மிக எளிதாக நுழைந்துவிடக்கூடியதாய் இருக்கிறது. அசுத்தமானதை தொடவும் கூடாது. ஞாபகம் இருக்கிறதா? எரிகோவை அவர்கள் மேற்கொண்ட பொழுது மிக தெளிவாக அசுத்தமானதை தொடக்கூடாது என்று யோசுவா கட்டளை கொடுத்தார். தேவன் அசுத்தமானது என்று சொல்லியதை ஆகான் தொட்டான். தொடர்ந்து ஆயிப்பட்டணத்திற்கு மேலே அவர்கள் யுத்தத்திற்கு சென்ற பொழுது எரிகோவிலே கிடைத்தது போலவே பெரிய வெற்றி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அங்கே ஒரு பெரிய தோல்வியையே சந்தித்தார்கள். தேவன் உலகத்தின் காரியங்களிலிருந்தும் அசுத்தமான காரியங்களிலிருந்தும் விலகி இருக்கும்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். பல கிறிஸ்தவர்கள் தாங்களும் தனித்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த காரியத்தையோ அந்த காரியத்தையோ செய்வதை குறித்து அவர்கள் எண்ணுகிறதில்லை. என்றாலும் மற்றவர்களை குறை பேசுவதிலே அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது. அவ்வாறு செய்வதிலேயும் தாங்கள் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறார்கள். அசுத்தமான ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. இன்னும் சிலர் உடைகளிலே சாட்சியை இழந்து போய் வாழ்கிறார்கள். மேலும் சிலர் பெருந்தீனிக்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். இருந்தாலும் உலகத்திலிருந்து தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இவ்வாறு சொல்வதனாலே நான் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறேன் என்பதல்ல. நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக விசுவாசிகள் ஒவ்வொருவருமே மிக மிக கவனமாயிருக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசுவது எளிது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்வதும், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதும், அவருக்காக எல்லாவற்றிலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்கிறேன் என்று சொல்வதும் எளிது. இருந்தாலும் உண்மை வாழ்க்கையிலே உலகத்தை விட்டு அவருக்காக பிரித்தெடுக்கப்படாமல் வாழவும் வாய்ப்பு இருக்கிறது. வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்த வெர்னன் மகி என்பவர் வங்கி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊழியத்திற்காக வேதாம கல்லூரிக்கு செல்ல தீர்மானம் செய்தார். தன்னுடைய மேலாளரிடத்திலே தான் வங்கி வேலையை விட்டு செல்வதாக கூறிய பொழுது அந்த மேலாளர் மிக கோபத்தோடு கூட அவரை சபிக்க ஆரம்பித்தார். பின்னர் வெர்னன் மகியை தனது அறைக்கு வரும்படியாக சொன்னார். அங்கே அவர் சென்ற பொழுது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் வேறொரு வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே என்னோடு வேலை செய்த ஒரு மனிதன் தேவன் அற்றவனாக உலகத்தை சார்ந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். என்றாலும் அந்த மனிதன் ஆலயத்திலே தனிப்பாடல் பாடும் ஒரு மனிதனாய் இருந்தான். ஒரு நாள் அந்த மேலாளர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வங்கியிலே மிக கேடான வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனிதன் இயேசு போதும் எனக்கு என்று மிக உற்சாகமாக பாடினான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் ஆலய ஆராதனை முடிந்தவுடனே அந்த வங்கி மேலாளரிடத்திலே, எத்தனை அருமையான ஒரு பாடல் இது இல்லையா என்று கேட்டாள். பரலோகத்திலிருந்தே யாரோ பாடியது போல இருந்தது என்றும் கூறினாள். இந்த மேலாளருக்கு அந்த மனிதனை குறித்து தெரிந்தபடினாலே உண்மையாகவே இயேசு போதும் எனக்கு என்று அவன் பாடுவது உண்மை அல்ல என்பதை அறிந்திருந்தார். ஒரு நாள் அந்த பெண் இந்த மேலாளர் வேலை செய்த வங்கிக்கு வந்தாள். அப்பொழுது அந்த தனிப்பாடல் பாடிய மனிதன் ஒரு கணக்கை சரி செய்ய முற்பட்டான். தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாதவனாக கெட்ட வார்த்தைகளை சொல்லி மிகவும் கேவலமாக பேசி கொண்டிருந்தான். இந்த காட்சியை பார்த்த பெண் அதிர்ச்சி அடைந்து அந்த மேலாளரை பார்த்து, ஐயா, அந்த மனிதன் யார் என்று கேட்டபொழுது, அம்மா, சில வாரங்களுக்கு முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இயேசு போதும் எனக்கு என்று பாடினானே, பரலோகத்திலிருந்தே சத்தம் உண்டானது போல இருந்ததென்று நீங்களும் சொன்னீர்கள் அல்லவா, அவன்தான் அந்த மனிதன் என்று சொன்னார்களாம். உண்மையாகவே இயேசு அவனை திருப்தி செய்யாத வேளையிலேயும் இயேசு போதும் எனக்கு என்று அவன் பாடியிருக்கிறான். கேடான வாழ்க்கை வாழுகிறான், குடிக்கு அடிமையாக இருக்கிறான், அவனுடைய வார்த்தைகளை யாரும் கேட்க முடியாது, அப்படிப்பட்டவன் தான் அவன் என்று கூறினாராம். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எந்த ஒரு மனிதனும் அதற்கு ஏற்றாற்போல வாழ வேண்டும். வெர்னன், நீங்கள் ஊழியத்திற்கு செல்கிறேன் என்று சொல்கிறீர்கள், உண்மையாகவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்று கூறினாராம். அந்த வார்த்தைகளை வெர்னன் மகி அவர்கள் ஒருபொழுதும் நான் மறந்து போகவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். தேவன் மிக தெளிவாக சொல்கிறார், அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். இயேசு உங்களை திருப்தி செய்கிறார் என்று கூற வேண்டாம். உண்மையாகவே அவர் உங்களை திருப்தி செய்யவில்லை. இதை குறித்து தான் பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கிறது. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். பிதாவாகி தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்று எத்தனை பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்ற பிறகு, மேல் வகுப்பிற்கு சென்ற பிறகு
தாங்கள் விரும்பியது போல அவர்களை வளர்க்கவில்லையே என்று வேதனைப்படுகிறார்கள். அதுதான் கர்த்தருடைய ஏக்கமும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் தேவன் எப்பொழுதும் உங்கள் தகப்பனாக இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். இங்கே கர்த்தர் சொல்வது என்னவென்றால், அவர் ஒரு தகப்பனைப் போல உங்களிடத்திலே நடந்து கொள்ள விரும்புகிறார். உங்களை ஒரு மகனைப் போல மகளைப் போல நடத்த விரும்புகிறார். நீங்கள் அவரை விட்டு தூரம் செல்வீர்கள் என்றால், உங்கள் வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால், ஒரு காரியத்தை திட்டமாய் நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நல்ல ஒரு தகப்பனாக உங்களை தண்டிப்பார். கர்த்தர் உங்களை நித்திய காலமாக தண்டனையின் இடத்திற்கு அனுப்ப விரும்பவில்லை. எனவேதான் பிரிந்திருக்க வேண்டிய இடங்களை விட்டு நீங்கள் பிரிந்து அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது அவர் உங்களோடு கூட தகப்பனாக நெருங்கிய உறவுள்ளவராய் இருக்க முடியும். இப்பொழுது நாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். தேவனுடைய ஆறுதலை குறித்து சொல்லும் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்திலே தேவன் கொடுக்கும் ஆறுதலை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திற்கு பின்னணியமாக நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டிய இன்னொரு காரியம், கொரிந்து சபையிலே ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் இருந்தான். தன்னுடைய சொந்த தகப்பனாரின் மனைவியோடு கூட ஒழுக்கக்கேடான உறவு வைத்திருந்தான். இந்த சூழ்நிலையிலே கொரிந்து சபையானது அதை குறித்து செயல்படவில்லை. எனவே பவுல் அப்போஸ்தலன் எழுதிய முதல் கடிதத்திலே அதை குறித்து கண்டித்து உணர்த்தி அதை குறித்து செயல்படும்படியாய் எழுதியிருந்தார். இப்பொழுது கொரிந்து சபைக்கு இந்த 2வது கடிதத்தை அவர் எழுதுகிறார். அந்த மனிதனிடத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய ஆலோசனையின்படி செயல்பட்டு விட்டார்கள். திருச்சபையை விட்டு அவனை வெளியேற்றினார்கள். விளைவாக பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். திருச்சபை அவனிடத்திலே எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டது. இந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து அழுது மனம் திரும்பினான் என்ற நல்ல செய்தியோடு தீத்து பவுலினிடத்திலே வந்தார். திருச்சபை அவனை ஏறிட்டு பார்க்காது என்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த சூழ்நிலை குறித்து தான் பவுல் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இங்கே அவர் எந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறார்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே இறுதியிலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அவர் நம்முடைய உண்மையான தகப்பனாய் இருப்பார். நாமும் அவருக்கு உண்மையான குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு உறவோடு கூட நம்மோடு கூட அவர் செயல்படுகிறவராய் இருப்பார். நாம் வெளியே வரவேண்டிய இடங்களை விட்டு வெளியே வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவோம் என்பதல்ல. நாம் சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றால் தேவன் ஒரு தகப்பனார் தனது பிள்ளையை நடத்த விரும்புவது போல நடத்த முடியாது என்றும் கூறவில்லை. அநேக தகப்பன்மார் விரும்புவது என்ன? எங்களுடைய வாலிப வயதுள்ள குமாரனை என்னுடைய மகனைப் போல நான் நடத்த விரும்புகிறேன், அவனுக்கு ஒரு தகப்பனைப் போல நான் இருக்க விரும்புகிறேன் என்பது போல கூறுகிறார். காரணம் என்ன? வாலிபர்கள் பலர் தங்களைத் தாங்களே தகப்பனை விட்டு தூரமாக்கிக் கொள்கிறார்கள். தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்கிறதில்லை. தகப்பனுக்கு பூரணமாக கீழ்ப்படுகிறதில்லை. அந்த தகப்பன் தன் மகனுடைய தகப்பனாக இருந்தாலும் ஒரு தகப்பனைப் போல செயல்பட முடியவில்லை. தேவனும் ஒரு தகப்பனைப் போல செயல்பட விரும்புகிறார். நம்மிலே பலர் எப்படிப்பட்ட அருமையான தகப்பனார் நமக்கு இருக்கிறார் என்பதை அனுபவித்ததில்லை. அவர் நமக்கு ஒரு உண்மையான தகப்பனாராய் இருப்பதற்கு நாம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதில்லை. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். நம்மை நாமே எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? குற்ற உணர்விலிருந்து நம்முடைய மனசாட்சியை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினபடியினாலே அந்த இரத்தம் நம்முடைய மனசாட்சியில் உள்ள பாவ கரையை கழுவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எப்பொழுது உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பாவத்தை குறித்து துக்கப்பட்டு அவரிடத்திலே நாம் அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாவ கரையை அவர் கழுவுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவ கரைகள் கழுவப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் அடையக்கூடிய பாவ அழுக்கிலிருந்து நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் செயல்படும் பொழுது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்குகிறது.
யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையே உலகத்தில் சிறந்த ஒரு சோப்பு என்று சொல்லலாம். அது நம்மை முழுமையாக கழுவுவதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது வரும் பாவத்தையும் குறித்து செயல்பட தூய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிலே பயன்படுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லும் பொழுது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியையும் நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மாம்சத்தின் பாவத்திற்கும் ஆவியின் பாவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதை குறித்து நாளைய நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். நேரிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை நாம் சொல்லிக் கொள்வோம் என்றால், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கத்தக்கதாக, அவர் நமக்கு ஒரு தகப்பனாக செயல்படும்படியாக நாம் இடம் கொடுப்போம். விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி ஒரு நாள் பாவரிக்கை செய்தால் மட்டும் போதும் என்கிற எண்ணத்திலே இல்லாமல், ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க அவருடைய கரங்களிலேயே நம்மை நாம் படைப்போமா? ஒவ்வொரு நாள் துவங்கும் பொழுதும், ஆண்டவரே, இன்றைக்கு தூய ஆவியானவர் என் மூலமாக இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். இரவிலே நித்திரைக்கு செல்லும் முன்னதாக நம்மை அவர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரமபிதாவே, மிகவும் திட்டமும் தெளிவுமாய் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையை குறித்து உள்ள மகிழ்ந்தது போல எங்களை குறித்தும் நீர் உள்ள மகிழத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா நாளும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எந்த விதத்திலேயும் அநீதியோடு சம்பந்தப்பட்டவர்களாக இல்லாமல் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, உம்முடைய குமாரராக, உம்முடைய குமாரத்திகளாக வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்திருளும். அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசூசியும் நீங்கத்தக்கதாக எங்களை சுத்திகரித்து நாங்கள் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பூரணப்படுத்த நீரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் நிச்சயம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதிருக்கும். தேவன் ஒருவருடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கும் போது அவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்காது. இன்று எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்ற பிறகு தாங்கள் விரும்பியது போல பிள்ளையை வளர்க்கவில்லையே என்று வேதனைப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய ஏக்கமும். கர்த்தருடைய வார்த்தையே உலகத்திலேயே மிக சிறந்த சோப்பு என்று சொல்லலாம். அது நம்மை முழுமையுமாக கழுவுகிறது. ஒவ்வொரு நாள் துவக்கும் போது இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25 வசனத்தின் பின்பாகம்.